எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் இன்றைக்கி என்ன காலையில் ஸ்பெஷலாக செய்கிறேன்னு பாருங்கள். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குங்களா, ப்ளஸ் வந்துட்டு மழை சீசனாக இருக்குங்களா. ஸோ இங்கே கரண்ட்டும் இல்லை, வைஃபை கனெக்ஷனும் கிடைக்க மாட்டேங்குது. எனிவேஸ் மார்னிங் என்ன பார்க்கலாங்களா, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான். எங்கள் சின்ன மாமியார் கொடுத்து விட்டு புட்டு இன்னமும் இருக்குது, அதுதான் ஓடிட்டு இருக்குது. பசங்களுக்கு வந்துட்டு இடியாப்பம் வாங்கியிருக்கேன். பசங்க புட்டு அந்தளவுக்கு எடுக்கிறது இல்லை. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம், நல்ல நாளாகவும் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஸோ அதே சேம் டைம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஸோ புட்டு, சிறுபயிறு கறி, அங்கே பாருங்கள் சிறுபயிறு ஹஸ்பண்ட் அதில் வைக்கிறாங்களா. பசங்களுக்கு வந்துட்டு இடியாப்பமும் பாலும் வச்சாச்சு. இது புட்டுக்கு செய்வன தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். இது பால் ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சுடு தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன், பசங்களுக்கு சுடு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொடுத்துருவேன். இது இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதோ பாருங்கள், புட்டு ஆவி பறந்துகிட்டு இருக்குது. இது ரெடி ஆயிடுச்சுன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். எல்லாமே மழைக்கு சூப்பராக இருக்குது. சென்னையிலலாம் நல்லா மழை, ஒரு 1 வீக்காகவே மழையாக தான் இருக்குது. என்னோடய பையனுக்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுக்கிட்டே இருக்காங்க, சாட்டர்டே வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சுங்களா. அப்போ புட்டு எடுத்தாச்சு. டீயை வந்துட்டு ஒரு சைடு வச்சுருக்கேன். சமைக்கும் போது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆவி வந்துகிட்டே இருக்குங்களா. ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம புட்டு எடுத்துகிட்டோன்னா இன்றைக்கி முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் நானும் ஆண்டியும் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் 2 பேரும். ஸோ ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லோரும் இன்வைட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லன்ச் ஆஃபர் பண்ணலாம் சொல்லிவிட்டு. இது ஆண்டியோட ஐடியா தான், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேரளா போகிறோம், இன்னும் ஒரு 1 வீக்கில் கிளம்பிடுவோம். கிறிஸ்மஸ் நியூ இயரும் எங்களுக்கு கேரளாவில் இருக்குது, போட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டி வச்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டி டிசைட் பண்ணி இந்த 7ஆம் தேதி எங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு உட்காந்து நாங்கள் பிளான் பண்ணணும். இங்கே பாருங்க, என்னோடய கையில் மருதாணி வச்சுருக்கேன். இந்த கோனில் இந்த ஸ்டிக்கர் விற்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இதெல்லாம் வைக்கணும்னு ஆசை. நான் நிறைய வைப்பேன். எனக்கு பூ வைக்கிறது, மருதாணி வைக்கிறது, கண்ணாடி வளையல் போடுறதெல்லாம் பிடிக்கும். இந்த ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆச்சு அப்போத்துலேருந்து இதெல்லாம் விட்டுட்டேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை இருந்தது, கேட்டேன்னா அதனால் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரையல் பார்ப்போம். இந்த மழையிலையும் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அடாத மழையிலையும். எனக்கு ஃபெஸ்டிவல் இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் ஒரு 3-4 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஏற்றுவேன்னா ஒரு 5 நாளைக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவரில் கட்டி வச்சுட்டு இதோட அடுத்த வருஷம் தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கும் பண்ணிடலாங்களா. கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய வளையல் நல்லா இருக்குங்களா. மேக்ஸிமம் நான் கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாப்பா இருக்கிறதுனால வளையல் போடலை. நான் இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ன்றதுனால வளையல் போட்டுட்டேன். இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப சரி. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா. இது ஒரு ஈஸி ட்ரிக்கு தான். சென்னையில் நல்ல மழை. ஸோ கண்டிப்பாக இங்கே விளக்கு எரியுமான்றது டவுட்டு, ஏன்னா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நாங்கள் விடலையே, செலிப்ரேஷன் தான், விட மாட்டேனே. அது எரியுதா எரியலையா அது 2வது விஷயம். பட் நம்ம பண்ணுறது முறையாக பண்ணணும்னுட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் மாமியார் எங்கெல்லாம் போயிருக்காங்க கோவிலுக்கு, நல்லபடியாக போயிட்டு வரணுன்னுட்டு நேற்றே நாங்கள்லாம் விஷ் பண்ணிட்டோம். காலையிலேயே நான் வீடியோ கால் கூப்பிட்ருந்தேன். அவ்வளோதான், வச்சு முடிச்சாச்சு. மஞ்சள் குங்குமம் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்ருக்கேன்னா வெளியில் போகிறதுக்கு இல்லை, அகல்லாம் வாங்கணும், அதான் பிளான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, காற்று மழை. ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் இறங்கவும் முடியல. வீட்டில் இருக்கிறத வச்சு காற்று வர இருக்கிறதுனால எரியுமான்றத டவுட்டு வர, சரி இருக்கிறத வச்சு ஏற்றுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். மணி பாருங்கள் 5:30 தான் ஆகுது. ஆனால் நல்லா இருட்டிகிட்டு இருக்குது. மழை இப்போ பெஞ்சிட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சென்னையில் நல்லா மழைன்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா, கூட காற்று வர இருக்குங்களா. இப்போ தான் நான் கேரளாவுக்கு கால் பண்ணி கேட்டேன், மழை இருக்குங்களான்னு கேட்டால் அங்கே
வெயிலாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அங்கெல்லாம் மழையே இல்லையா, இங்கே மழை பெய்யுது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது, இங்கே பார்த்தா இருட்டாக இருக்குது. மழை பாருங்கள் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் தான் விளக்கேற்றணும். மணி 5:30 கூட ஆகலை, பாருங்கள் எப்படி இருட்டிட்டு இருக்குன்னுட்டு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் என் ஹஸ்பண்டுக்காக. ஆஃபீஸ் போனவர் இன்னும் வரலை, அவர் வந்ததுக்கப்புறம் தான் விளக்கேற்றலான்னு. அதுக்குள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். 5:30 தானே ஆகுது. அவர் வந்தோடனே விளக்கேற்றினா இன்னும் கூட நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எனக்கு முன்னாடி என் பாப்பா வந்து நிற்கிறாங்க. அவர் இருக்காரு. குட்டிமா நோ மழை சொல்லி தாங்க, நோ சொல்மா. நனைஞ்சிடுவேன். நோ குட் பாய். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதே டைம் வந்துட்டு நான் விளக்குக்கு எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன், விளக்கேற்றணும். வந்தவுடனே கேட்டாங்க, இந்த மழையிலையும் இந்த காற்றுலையும் நீ எப்படி விளக்கேற்ற போகிற, இது அணைஞ்சிடாதான்னு கேட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க இருக்க வீடு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். விளக்கெல்லாம் இந்த வருஷம் நான் வாங்கலை, போன வருஷத்து விளக்கு தான், பழசு தான். இதுவே எரியுமா என்ன டவுட்டு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா பண்ணியிருப்பேன். நான் இருக்கிறத வச்சுட்டு சிம்பிளாக திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என் பையன் வந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி விளக்கேற்ற வேண்டியது தான் பாக்கி. விளக்கேற்றினதுக்கப்புறம் தான் இன்னும் கூட நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட் வெளியில் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஹஸ்பண்டும் நானும் தான் அதை கொண்டு போய்ட்டு வெளியில் வைக்கணும். என் பையன் வரதான் சொன்னார், ஆனால் அது கொஞ்சம் நெருப்பாக இருக்குங்களா, அதனால் பசங்க கிட்ட கொடுக்க வேணாம் சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் வெளியில் கொண்டு போய் வைக்கணும்னுட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குங்களா, சிம்பிளாக முடிச்சிருக்கேன். எல்லார் வீட்டில் மாதிரி எங்கள் வீட்டில் இந்த வாட்டிக்கு இல்லை, அதனாலும் நானும் செலிப்ரேட் பண்ணுறேன். ஏழைக்கு தேல் உருண்டை விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. மணி ஒரு 6:30க்கு மேலே இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். பாருங்கள், பின்னாடி பால்கனிலலாம் வச்சுருக்கேன், இங்கே ஸ்டெப்ஸ்லலாம் வச்சுருக்கேன். போன வருஷம்லாம் கொஞ்சம் கிராண்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் வேறு வழி இல்லை, மழைன்றதுனால ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுட்டேன். சூப்பராக இருக்குங்களா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்களா. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன், வெறும் இந்த விளக்கு மட்டும் தான் ஏற்றிட்டு இருந்தேன். நான் ஒரு 3 நாள் தான் ஏற்றினேன், அதுக்கு மேலே முடியல, ஏன்னா மழையாக இருக்கிறதுனால. ரொம்ப பழைய விளக்குங்க தான், இருக்கிற விளக்கே வச்சு நான் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் நாங்கள் விளக்கே வாங்கலை, இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பசங்களை வச்சுட்டு வெளியில் போகலை. சூப்பராக இருக்குங்களா, ஆனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது எனக்கு என்ன ஒரு ஆத்ம திருப்தி தெரியுங்களா, என் வீடு மட்டும்தான் இங்கே ஜகஜோதியாக விளக்கேறியுது. இதில் ஒரு சந்தோஷம் எனக்கு.